Welcome to our channel Ticket to Finale. In this session, Class 6 Term 1 Science Unit 1 Measurement Part 2 தான் பார்க்க போறோம். Let's start with the lesson. Mass. Mass is the measure of the amount of a matter in an object. ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளோ amount of matter இருக்கோ அதுக்கு பேர் தான் mass. SI unit of mass is kilogram. So, standard unit. அதாவது standard unitனா என்ன? International System of Unit for mass வந்து kilogram. It is represented by kg. கிலோக்குள்ள இருந்து k, g, gram வந்து g. Weight is the gravitational pull experienced by the matter. மாஸ் அப்படிங்கிறது இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடியில் வந்து நிறைய சதை இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம வந்து மாஸ்ன்னு சொல்கிறோம். வெயிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்த்துக்கும் நம்மளுக்கும் இடையில இருக்க அந்த கிராவிடேஷனல் புல்லை தான் வந்து நம்ம வெயிட்னு சொல்கிறோம். ஓகேவா? நியூட்டன் எப்படி மரத்துல இருந்து ஆப்பிள் வந்து கிராவிடேஷனல் புல்னால தான் கீழே விழுதுன்னு கண்டுபிடிச்சாரு, அதே மாதிரி தான் அந்த புல் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து வெயிட்டை டிசைட் பண்ணுது. The weight is directly proportional to the mass on the earth's surface. இந்த சென்டென்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து அடுத்த எக்ஸாம்பிள் இருக்கு. ஹோல்ட் அ ஷீட் ஆஃப் பேப்பர் இன் ஒன் ஹேண்ட் அண்ட் அ புக் இன் த அதர் ஹேண்ட். ஒரு கையில் ஒரே ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, இன்னொரு கையில் புக் எடுத்துக்கோங்க. விச் ஹேண்ட் ஃபீல்ஸ் த ஹெவினஸ்? கண்டிப்பாக எது வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புக்கு தான் வந்து ஹெவியாக இருக்கும். த மாஸ் ஆஃப் த புக் இஸ் மோர் தேன் தேட் ஆஃப் அ சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர். சிங்கிள் ஷீட்னா வெறும் ஒரே ஒரு ஷீட் இருக்குது, அது மட்டும்தான் அதோட மாஸ். இதே புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது போல் 100 ஷீட் இருக்குது. ஸோ அதோட மாஸ் வந்து எப்படி இருக்குது? புக்கோட மாஸ் வந்து அதிகமாக இருக்குது. தேர்ஃபோர் த புல் ஆன் த புக் இஸ் மோர் தேன் தேட் இஸ் ஆன் த பேப்பர். ஸோ பேப்பருக்கு இருக்கிற புல்லை விட புக்குக்கு இருக்கிற கிராவிடேஷனல் புல் எப்படி இருக்கும்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஹென்ஸ் ஆர் ஹேண்ட்ஸ் நீட்ஸ் மோர் ஃபோர்ஸ் டு ஹோல்ட் அ புக் தேன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். சரிங்களா? இப்போ ஷீட் ஆஃப் பேப்பர் பிடிக்கிறது பெருசாக எதுவும் தேவையில்லை, பட் ஒரு புக்கை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். The force what we experience is called as heaviness. So, இந்த forceக்கு பேர் தான் heaviness. On the moon, where the gravitational force is less than that is on the earth, the weight will reduce but the mass will remain same. இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பூமியில் பார்க்குறதுக்கும் இதே மாதிரி தான் இருப்போம், போய் மூணில் வச்சாலும் நம்ம இப்படியே தான் இருப்போம். சரிங்களா? நம்மளோட மாஸ் வந்து மாறாது. பட் வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏர்த்தில் ஜாஸ்தியாக இருக்கும், மூணில் கம்மியாக இருக்கும். ஏன் மூணில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு மாஸுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு? த மூன்ஸ் கிராவிடேஷனல் புல் இஸ் 1/6 ஆஃப் த எர்த்ஸ் புல். அதாவது ஏர்த்தில் இருக்கிறத விட ஏர்த்தில் 6 மடங்கு இருக்குன்னா அதில் ஒரே மடங்கு தான் வந்து மூணில் இருக்கும். Thus, objects weigh 6 times lighter on the moon than on the earth. இப்போ நீங்கள் வந்து ஏர்த்தில் இருக்கும்போது உங்களோட வெயிட் வந்து 60 kg இருக்குது அப்படின்னா, மூணில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் 10 கிலோ தான் காமிக்கும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். மூணில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது, ஏர்த்தில் வந்து அதிகமாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னா 1/6 ஆஃப் த எர்த். மூணோட கிராவிடேஷனல் புல் வந்து 1/6 ஆஃப் த எர்த். What is your mass? If you measure it in grams, that would be a huge number. வாட் இஸ் யர் மாஸ்? இப்போ நம்ம வந்து நீங்கள் 50 kg இருக்கீங்க அப்படின்னா அது கிலோகிராமில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, கிராம்ஸில் மெஷர் பண்ணால் எவ்வளோ பெருசாக வரும். ஸோ இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிலோகிராம். பிக்கர் வெயிட்ஸ் ஆர் மெஷர்ட் இன் டன் ஆர் மெட்ரிக் டன். ஸோ நம்மளோட மாஸை மெஷர் பண்ணுறது கிலோகிராம். ஸோ இதோட பெரிய 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 வெயிட்ஸ் எல்லாம் வந்து டன்ஸில் ஆர் மெட்ரிக் டன்ஸில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். 1000 milligram is equal to 1 gram. ஸோ 1000 mg தான் வந்து 1 gram. 1000 gram அப்படிங்கிறது 1 kilogram. 1000 கிலோகிராம்ங்கிறது ஒரு டன். நம்ம என்ன பண்ணோம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கிலோகிராம் எல்லாத்தையும் ஒரு ஜீரோ ஆட் பண்ணோமா, இங்கே வந்து எல்லாமே 1000ல் இருக்கும். 1000 மில்லிகிராம்னா 1 கிராம், 1000 கிராம்னா 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம்னா 1 டன். Beam balance. We use beam balance to measure a mass. A beam balance works by comparing the mass of an object to that of known mass called a standard mass. இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணதான். இது நம்ம வந்து ஒரு சைடு ஒரு தெரிஞ்ச வெயிட் உள்ள ஒரு கல் வச்சுக்கோங்க, இன்னொரு சைடு வந்து தெரியாத குவான்டிட்டியை வச்சு ரெண்டையும் மெஷர் பண்ணுறது தான் வந்து beam balance. Activity 4. Construct your own beam balance using 2 scrapped coconut shells, strings or twines, thick cardboard as frame, and a little sharpened pencil as a needle, index needle. What can you achieve? Find which object is heavier. Find the approximate weight of lighter things like sleeves, piece of papers. ஒன்றும் இல்லை, 2 தேங்காய் சிரட்டை இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஒரு பீம் பேலன்ஸை வந்து நீங்களே ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த ஆக்டிவிட்டி. எலக்ட்ரானிக் பேலன்ஸ். An electronic balance is a device used to find the accurate measurements of weight. ஸோ வந்து
முன்னாடி காலத்தில் யூஸ் பண்ண பீம் பேலன்ஸ் வந்து ஓரளவுக்கு முன்ன பின்ன அந்த நீடில் காமிக்கும். பட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக இருக்கணும். நம்ம என்ன சொன்னோம், அப்ராக்சிமேஷன் அக்யூரேட் சொன்னாலும் அந்த மாதிரி அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ்க்கு எலக்ட்ரானிக் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்ட் வெரி காமன்லி இன் laboratories for weighing chemicals to ensure a precise measurement of those chemicals for using in various experiments. கெமிக்கலில் 0.001 கிராம் கொஞ்சம் கம்மியாகவோ அதிகமாக போயிடுச்சுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். அதனால அக்யூரேட்டுக்காக இங்கே நம்ம வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் பேலன்சஸ் மே ஆல்சோ பி யூஸ்டு டு வெய் ஃபுட், அதர் கிராசரி ஐட்டம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜுவல்லரி. ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த இது எலக்ட்ரானிக் பேலன்ஸே கொண்டு வந்துட்டாங்க. டைம். Day changes into night and night into day. So பகல் வந்து இரவாக மாறும், இரவு பகலாக மாறும். Seasons also change. குளிர்காலம் வந்து மழைக்காலமாக வரும், மழைக்காலம் திரும்பி சம்மர் சீசன் வரும். இந்த மாதிரி சீசன்ஸும் சேஞ்ச் ஆகும். We know time also changes. ஸோ இப்போ 2 மணினா அடுத்த ஒரு கால நேரத்தில் 2 காலம் ஆகிடும். அந்த மாதிரி clocks are used to measure time. ஸோ டைமை மெஷர் பண்ணுறதுக்கு clocks யூஸ் பண்ணுறோம். You know how to read a clock face and note the time. ஸோ கிளாக்கை பார்த்து மணி பார்க்க தெரியும்ல எல்லாத்துக்குமே. யூ கேன் ஆல்சோ யூஸ் யுவர் பல்ஸ் டு மெஷர் த டைம் ரஃப்லி. ஸோ நம்ம பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிட்டுக்கு வந்து 72 பீட்ஸ் வரும்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம டைம் மெஷர் பண்ணலாம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் பல்சஸ் தட் கேன் டெல் யூ த டைம் elapsed. Activity 5. Ask 4 or 5 of your friends to run a race from one end of the school to the other end. Mark the starting point and the ending point using your pulse or counting by counting 1, 2, 3. Count the time taken by each of them to complete the race. Check who is fast. இது சும்மா இதுதான் நம்மளுக்கு தெரியும். In the earlier days, people used sand clock and sundial to measure the passage of time during daytime. முன்னாடி காலத்துலலாம் சாண்ட் கிளாக்கோ இல்லை சன்டயலோ யூஸ் பண்ணியிருக்காங்க. சன்டயல்னா என்ன, சன் வந்து ஈஸ்ட் சைடில் இருந்தால் அப்போ வந்து காலைல 6 மணி, அப்படியே மத்தியானம் 12 மணி ஆச்சுன்னா உச்சி மண்டைக்கு வெயில் வந்து அப்படியே சுள்ளீர் நடிக்கும்ல, அது அப்படியே சாயந்தரம் ஆச்சு அப்படின்னா 6 o'clock ஆச்சு. The shadow cast by a stick can be used to estimate time. அதாவது ஸ்டிக்கை நட்டு வச்சு அதோட ஷேடோ மாற 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 டைமையும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. A vessel having a small hole is filled with sand and it is used as a clock. இதோ கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மேலே சாண்ட் போட்டு வச்சுருவாங்க, அது கீழே வர வரைக்கும் அது ஒரு டைமாக கால்குலேட் பண்ணுவாங்க. The sand in the vessel is allowed to come down and it is used to estimate the time. These are rough methods for counting passage of time. So இதெல்லாமே rough methods. We can use electronic clock, stopwatch and other instruments to count even smaller durations of time. இப்போ stopwatchலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மில்லி செகண்ட் வரைக்கும் காமிக்கும்ல. ஸோ அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ்க்கு electronic clock, stopwatch and other instruments யூஸ் பண்ணுறோம். Fast facts. An odometer is a device used for indicating distance traveled by an automobile. இப்போ நம்ம வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு வச்சிருக்க டிவைஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். The metric system or standard set of units was created by the French in 1790. The metric system or standard set of units was created by French in 1790. ஸோ இதுக்கான க்ளூ என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் மீட் பண்ணுறாங்க, சரியா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணுறாங்க. ஸோ மெட்ரிக் சிஸ்டம் வந்து ஃப்ரெஞ்சு. இப்போ இதுக்கான இந்த 1790க்கான க்ளூ என்னென்னு பார்க்கலாம். எம் வந்து 13th லெட்டரா, ஸோ 1 அப்படியே போட்டுக்கோங்க. 3 ஸ்கொயர் பண்ணி 9 ஒரு கேப் விட்டு போட்டுக்கோங்க. ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா 6 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது கூட ஒரு +1 பண்ணிட்டீங்கன்னா 7, கடைசியில் ஒரு 0 சேர்த்துங்க. இதான் வந்து 1790. A ruler or scale used nowadays to measure length was invented by William Bedwell in the 16th century. ஸோ ரூலர் ஆர் ஸ்கேலை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெட்வெல். இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டை அளக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்கன்னு யோசிக்கலாம். பெட்வெல், ரூலர் ஆர் ஸ்கேல். A standard meter rod made of an alloy of platinum and iridium is placed at the Bureau of Weights and Measures in Paris. ஸோ இந்த மீட்டர் ராட் இருக்கு இல்லையா, அது வந்து எதால மேடப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் அண்ட் இரிடியம். இது எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பாரிஸில் வச்சுருக்காங்க. இதோட ஒரு காப்பி வந்துட்டு நேஷனல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி டெல்லியிலையும் வச்சுருக்காங்க. ஸோ நேஷனல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. அதில் வந்து அந்த மீட்டர் ராட் பிளாட்டினம் இரிடியமால் மேட் பண்ண மீட்டர் ராட் இருக்குல்ல, அதோட காப்பியும் அங்கே இருக்குது. ஒரிஜினல் வந்து எங்கே இருக்குன்னா பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பாரிஸ். 1 kilogram is equal to the mass of a certain bar of platinum iridium alloy that has been kept at the International Bureau of Weights and Measures in Sèvres, France since 1889. Numerical problems. Look at a meter scale carefully and answer the following. How many millimeter divisions are there in a centimeter னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். ஏன்னா நம்ம 10 millimeter தான் ஒரு சென்டிமீட்டர்னு படிச்சிருக்கோம். How many centimeter divisions are there in a meter னா ஒரு மீட்டரில் 100 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அதனால் எத்தனை சென்டிமீட்டர் டிவிஷன்னா 100.
Complete the following. 7875 centimeter. இதை வந்து மீட்டர்ஸ் சென்டிமீட்டர்ஸில் எழுதணும். ஸோ எத்தனை மீட்டர் வந்து ஒரு சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் ஒரு மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் வந்து ஒரு மீட்டரா. ஸோ இங்கே வந்து 78 மீட்டர் 75 சென்டிமீட்டர். 1195 மீட்டர். இதை கிலோமீட்டர் மீட்டரில் எழுதணும்னா 1 கிலோமீட்டர் 195 மீட்டர். பிகாஸ் 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 ப்ளஸ் 195 மீட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1195 கிடைக்கும். அடுத்தது 15 சென்டிமீட்டர் அண்ட் 10 மில்லிமீட்டர் இன் மில்லிமீட்டர். ஸோ ஒரு சென்டிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டர். அப்போ 15 சென்டிமீட்டர் வந்து 150 மில்லிமீட்டர் ப்ளஸ் இங்கே ஒரு 10 இருக்கா. ஸோ இது வந்து 160 மில்லிமீட்டர். அடுத்தது 45 கிலோமீட்டர் 33 மீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். ஸோ ஒரு கிலோமீட்டர் எத்தனை மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர். ஸோ அப்போ 45 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 45,000 மீட்டர்ஸ் ப்ளஸ் இங்கே ஒரு 33. ஸோ என்ன வரும்? 45033 மீட்டர். Some open-ended questions. During your school sports day, it is planned to conduct a mini marathon race within the school campus. They decided that the running distance be 2 kilometers. Is it possible to have a school campus with the circumference of 2 kilometers? Discuss with your friends how big the campus should be. Give other options if it is not a big campus. கண்டிப்பாக ஸ்கூல் கேம்பஸ் வந்து அப்படிங்கிறது 2 கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் பாசிபிள் டு ஹாவ் அ மினி மேரத்தான். அந்த ஸ்கூல் வந்து என்ன ஷேப்பில் இருந்தாலுமே சரிங்களா, பெரிமீட்டரை வச்சு இல்லை சர்க்கம்ஃபரன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி அந்த மினி மேரத்தானை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அதர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் ஓட விடலாம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணி நம்பர் ஆஃப் டைம்ஸை வந்து மாற்றி விடலாம். Is the distance in the sea also calculated in kilometers? How is it possible to calculate the distance in sea water explore? ஸோ இப்போ வந்து சீயில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கிலோமீட்டர்ஸில் மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் மெஷர் பண்ணலாம். அதுக்கான எதை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடார் மெத்தட், எக்கோ மெத்தட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. யூஸ்வலாக சீயில் வந்து நாட்டிக்கல்ஸ் மைல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவாங்க. We know that the distance between celestial bodies is calculated in terms of a light year. Light year is the distance traveled by light in 1 year. Now, without calculator, find how many kilometers light would have traveled in a year. Get the speed of a light from your teacher. அதாவது லைட் வந்து 1 இயரில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 9.46 into 10^15 மீட்டர். We can see the distances between Chennai and Madurai is written as 462 kilometers. But from which point to which point is this distance calculated? As we are science students, we need to know it with the precision. Is it between the 2 bus stands or between the 2 railway stations? Discuss and figure it out. Check your answers with your teacher. அது வந்து பஸ்ஸாக இருந்தால் 2 பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், ட்ரெயினாக இருந்தால் 2 ட்ரெயினுக்கு அதாவது 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். A person need to drink 2 liters of water a day. Note down how much water you drink each day. Make a rough calculation and check if you are drinking the required amount of water. ஸோ வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 liters குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 liter பாட்டிலோ 1 liter பாட்டிலோ வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க அப்படிங்கிறத. ஸோ வித் திஸ் லெசன் கெட்ஸ் ஓவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் our வீடியோ. இதுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் our வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.